கணவன் மனைவி இருக்கிறார்கள் என்றால், மனைவி தன் தந்தையின் வீட்டிற்கு செல்லும் போது எத்தனை ஒரு மகிழ்ச்சி அவருக்கு ஏற்படுமோ அந்த மகிழ்ச்சி தான் எனக்கு முனிசிபல் காலனியில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தபோது என் மனதை அவ்வளோ ஒரு நிகழ வைத்தது. முதல்ல மதியம் கேட்டேன், இன்னைக்கு ஈவினிங் என்ன ப்ரோக்ராம்னா முனிசிபல் காலனி. அப்போது எத்தனை ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சியோடு தான் உங்களை எல்லாம் பார்க்க இங்கே நான் வந்தேன். ஆனால் வந்ததுக்கு பிறகு இங்கே பேசியவர்கள் எல்லாம் கேட்டால் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அருமை சகோதரர் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். நான் மேயர் அலுவலகத்துக்கு வரும்போது ஐயா அவர்கள் தான் டீ வாங்கி தருவார், அதற்கு பணம் தருவார் என்று. நீங்கள் எல்லாம் தவறாக எண்ணிவிடக்கூடாது. மேயர் அலுவலகத்துக்கு வரும் வழியில் அவர்கள் மேயர் அலுவலகத்தில் எப்பொழுதுமே டீ காஃபி இலவசமாக தான் வழங்கப்படும். அதை யாரும் தவறாக நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அதே போல அருமை சகோதரர் பேசும்போது இரவு நேரங்களில் ஒரு நாள் இரவு நேரம் 12 மணிக்கு ஃபோன் வந்தது. அங்கே தெருநாய்கள் எல்லாம் குலைத்து கொண்டிருக்கிறது, நீங்கள் மட்டும் நிம்மதியாக இருக்கிறீர்களா என்று கேட்டவுடன் அடுத்த நாளே நான் என் பொறுப்பை ரிசைன் செய்து விட்டேன், ராஜினாமா செய்து விட்டேன் என்று சொன்னார். அவர் தப்பித்து விட்டார். ஆனால் என்னால் அதுபோல் முடியாது. ஏனென்றால் அவர்களை காக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி, அதே போல இன்னும் பல நிகழ்வுகளை சொன்னார்கள். நம் பகுதியிலே 90% பணிகள் முடிந்து விட்டது, மீதம் 10% பணிகள் இருக்கிறது, அதை சீக்கிரம் நீங்கள் முடித்து தர வேண்டும் என்று கேட்டார்கள். உறுதியாக சொல்கிறேன், 10 அல்ல, மீண்டும் உங்களுக்கு முதற்கோட்டிலேருந்து அழைச்சிட்டு மீண்டும் 100% பணிகளை செய்து தருவதற்கு உங்களோடு நான் இருப்பேன் என்பதை நான் உங்களுக்கு உத்தரவாதமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர் பேசும்போது இன்னொரு செய்தியையும் சொன்னார். நாங்கள் வரும்போதெல்லாம் ரொம்ப அன்போடு பாசத்தோடு இருக்கிறீர்கள் என்று. அதற்கு வேற காரணம் இல்லை. இது என்னுடைய பகுதி. நான் பிறந்து வளர்ந்து ஆசையாக தெருவில் ஓடி விளையாடி செம்மண்ணில் புரண்டு கிரிக்கெட் விளையாண்டு பாஸ்கெட் பால் விளையாண்டு இங்கே இருக்கக்கூடிய பல நண்பர்கள் என்னோட நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி அனைத்திலும் ஒன்றோடு ஒன்றாக இருந்து நான் மேயராக இருக்கும்போது நம்முடைய பகுதியை டெவலப் பண்ணாமல் வேற எந்த பகுதியை நான் டெவலப் பண்ண முடியும்? இதை தான் முழுவதும் கவனம் எடுத்து நம்முடைய முனிசிபல் காலனியாக இருக்கட்டும், நடராஜபுரமாக இருக்கட்டும், முழுக்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அதனால் விரைவில் நம்மளோட இது கூட சொன்னாங்க, குடிநீர் தொட்டி, மேல்நிலை குடிநீர் தேக்கம், அதற்கு கீழேயே ஒரு லைப்ரரி பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம். அதையும் விரைவில் திறக்க இருக்கிறோம். அது ஒன்றும் இல்லை, அதை இன்டர்லிங்க் பண்ணக்கூடிய அந்த குழாய் தனியாக வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதோட தொகையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை மெயினில் போய் லிங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை விரைவில் திறப்பு விழாவும், அதே போல் நம்முடைய மாணவர்களுக்கு பள்ளி ஒன்று நம்ம அந்த வேக்கன்ட் சைட் இது 7ஆம் தெருவா 9ஆம் தெரு அதில் கட்டிகிட்ருக்கோம். அது ஒரு முன்மாதிரியாக இதுவரைக்கும் மாநகராட்சி பள்ளி இல்லாத அளவிற்கு ஒரு முன்மாதிரியாக எப்பொழுதுமே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியை பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் குழந்தைகளோடு வந்திருக்கீங்க. தனியார் பள்ளியை தாண்டிய அளவிற்கு மாநகராட்சி பள்ளி வச்சுருக்கோம். ஒரு 17 பள்ளிகள் அப்படி தான் வச்சுருக்கோம். என்னென்னா ஒவ்வொரு ரூம்லேயும் ஸ்பிரிட் ஏசி போட்டிருக்கோம். அதே மாதிரி ஸ்மார்ட் கிளாஸஸ் தான் எல்லாமே. அதே மாதிரி லைப்ரரி பார்த்திங்கன்னா முழுக்க கம்ப்யூட்டர் லேப் வச்சுருக்கோம். எல்லா ஸ்கூல்லையும் அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அதனால் அதை தாண்டி நம்மளுடைய முனிசிபல் காலனியில் நம்ம பண்ணக்கூடிய ஸ்கூலோட வடிவமைப்பு, அந்த பூங்கா எல்லாத்தையும் சிறப்பாக அமைத்திருக்கிறோம். போன முறை வந்தபோது கூட சொன்னேன், விரைவில் அந்த புதிய பேருந்து நிலையத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்று. அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டு தான் இன்னைக்கு அந்த மேடையில் உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் என்கின்ற. அதனால் இந்த பகுதி வேற லெவலில் ஆக போகுது. நம்முடைய கொல்லப்பக்கம் இருக்கிற நம்ம தமிழ் வழி சாலை, புதிதாக அமைக்கப்பட்ட அந்த சாலை, அதுவும் நம்ம வந்ததுக்கப்புறம் தான் அமைத்தோம். என்னென்னா அதில் தான் ஓடி விளையாண்டு விழுந்து எந்திரிச்சு இதெல்லாம் நடந்த நிகழ்வு. இங்கே ஒரு பெண் பாடுனாங்க. அப்போ கூட எனக்கு நிறைய விஷயங்கள் அவங்க ஏற்பட்டுச்சு. என்னடா ஒரு பையன் கூட பாட மாட்டான் அப்படின்னு ரொம்ப ஏக்கம். உடனே அவங்க டாக்டர் வெண்ணிலா அவர்கள்ட்ட கேட்டேன், யாரும் மாணவர்கள் எதுவும் கலந்துக்கலையா, இல்லை பெண்களுக்கு மட்டும்தான் போட்டியா அப்படின்னா, இல்லை எல்லா போட்டியிலையும் எல்லாம் கலந்துக்கலான்னு. எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருந்தது. நாங்கள்
நம்முடைய காலத்தில் என்ன வேதனைகளை அனுபவித்தோமோ அதே போல் இப்பொழுதும் நடந்தது. மேடையில் என்னென்னா, எப்படியே ஒரு 20-30 பையனுங்க நிற்போம், அப்படியே சுற்றி அப்படியே ஒரு 20-30 பேர் நிற்போம். ஆனால் மேடையில் கலந்துக்கக்கூடியது பெண்களாக தான் இருக்கும். ஏனென்றால் இப்படியே உட்காந்துட்டு அதில் வேற கமாண்டெல்லாம் அடிப்போம். அங்கே கீழே உட்காந்துட்டு பார்த்தியா அந்த பொண்ணுக்கு பா சொல்ல தெரில, ஆ சொல்ல தெரில, பார்த்தியா அது இழுத்துது பார்த்தியா அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த நிகழ்வுகள்லாம் என்னோட அப்படியே நிழலாடி கொண்டே இருந்தது. நம்ம அங்கே நின்றுட்டு இருந்தோம், இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த குழந்தைக்கு எனது மனமார்ந்த எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப நல்லா பாடுனாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. போன முறை நான் சொல்லிட்டு போனேன், பக்கத்து இடத்த எடுத்துக்குங்க, நம்ம மாநகராட்சி இடம் தான், அதை எடுத்து உங்களோட வச்சுக்குங்கன்னு. அதுவும் என்னை நேராக சந்தித்த போது நம்மளுடைய அதிகாரிகளுக்கு அது அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்தை உங்களுக்கு வழங்கி ஆயிற்று. அதை எடுத்து இந்த வாட்டி அந்த இடத்தையும் சேர்த்து தான் நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு நான் அவங்களுக்கு அன்பாக வேண்டுகோள் வைத்தேன். பட் ஆனாலும் இந்த முறை அதே காம்பவுண்ட் வால்குள்ளே தான் நடக்குது. நான் எப்பொழுதும் ஒவ்வொரு மேடையிலும் இங்கே பேசும்போது என்ன பேசுகிறேனோ அதை அடுத்த ஆண்டு முடித்து விட்டு தான் இந்த மேடையில் ஏறுவது வழக்கம். அதனால் அடுத்த ஆண்டு வரும்போது அந்த காம்பவுண்ட் வாலை நகர்த்தி அந்த இடத்தில் மிகப்பெரிய இடமாக இந்த விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி கொடுத்து விட்டு தான் அடுத்த முறை நான் இந்த மேடையில் ஏறுவேன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்ல, அது வாட்டர் டேங்க்கும் திறந்து வைத்து விட்டு நம்முடைய மாநகராட்சி பள்ளி கட்டி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியையும் திறந்து வைத்து விட்டு வேற எதுவும் கேட்கக்கூடியதையும் செய்துவிட்டு, அவர்கள் என்னுடைய நண்பர்கள் போன்று என்னுடைய தந்தை வயது உடையவர்களாக இருந்தாலும் என்னிடத்தில் ரொம்ப அற்புதமாக பழகக்கூடியவர்கள். நம்முடைய மாதத்துக்கு ஒரு முறை என்னை வந்து சந்திப்பார்கள். அந்த குழு வந்ததுனாலே எனக்கு ஹாப்பி ஆகிடும். அதனால் உட்காருங்கன்னு சொல்லி விடமாட்டேன், கொஞ்சம் நேரம் இருங்க அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கலந்துரையாடி இன்னும் நம்ம பகுதியை எப்படியெல்லாம் மாற்றலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு தஞ்சாவூர் எந்தவித ஒரு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பது உங்களால் உணர முடியும். காரணம் என்னென்னா, நம்ம இந்த பொங்கலுக்கு எல்லாம் உங்கள் உறவினர்கள்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்தவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றா தான் இருந்திருக்கும். இது என்ன தஞ்சாவூர் தானா, என்ன ஏன் இப்படி மாறிடுச்சு, என்ன இப்படி மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு இளைஞனுக்கு மேயர் வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக இப்படி தான் மாறும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் இளைஞர்களை ஊக்குவியுங்கள், கண்டிப்பாக இளைஞர்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையை நீங்கள் முதல் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி, அதே போல் நம்முடைய முனிசிபல் காலனி நம்மளுடைய சங்கத்திற்கு இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப சீனியர், ரொம்ப நல்லவர்கள், அருமையாக வழிநடத்தக்கூடியவர்கள், எனக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் அடுத்த தலைமுறை இளைஞர்களை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தாக வேண்டும். இது நான் அன்போடு உங்களிடத்தில், உங்களுக்கு அருகாமையிலே அவர்களை வைத்துக்கொண்டு என்னென்ன பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இப்போது இருந்தே அவர்களுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும். உங்களுடைய பொறுப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. உங்கள் அருகிலே அவர்களை அமர வைத்து, அது உங்கள் மகனோ அல்லது வெளியிலிருந்து வரக்கூடிய மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடியவர்களோ. ஆனால் இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன்னா, நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஃபியூச்சரை நோக்கி இருக்கணும், எதிர்காலத்தை நோக்கி இருக்கணும். அப்படி எதிர்காலத்தை நோக்கி இருக்கிறதுனால தான் நம்ம தஞ்சாவூரில் இப்போ நம்ம டைட்டில் பார்க் 1 வந்தது பத்தாதுன்னு இப்போ சண்டை போட்டு 2வது டைட்டில் பார்க்கும் முதல்வர் அவர்கள் விரைவில் நமக்கு தர இருக்கிறார்கள். அந்த ஃபைட்டு தான் என்னென்னா, இப்போ 5000 பேருக்கு வேலை கொடுக்க முடியும், இன்னொன்று வந்தால் இன்னொரு 5000 பேருக்கு வேலை கொடுக்க முடியல. இன்றைக்கி நம்ம 1500 ரூபா நான் பொறுப்பேற்கும் போது இருந்த இந்த லேண்டோட வேல்யூ இன்றைக்கி வந்து 4500 ரூபா போகக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குல்ல. அதை 10,000 ஆக்க வேணாமா? அப்போ அதுதான் நம்மளோட, வாங்குறவங்களுக்கு கஷ்டம்தான், ஆனால் அதோட வேல்யூ நம்ம கூட்டிகிட்டே இருக்கும். அதனால் இன்னும் இப்போ அந்த டைட்டில் பார்க் 2வது டைட்டில் பார்க் மட்டும் இல்லை, மெயின் டைட்டிலும் கேட்டுட்டு இருக்கோம் பிடிவாதமாக. அது வந்து 50,000 பேருக்கு. யாருமே நம்ம சும்மா இல்லை, இன்னமும் நம்ம ஹைதராபாடோ பெங்களூரோ சென்னையோ இதுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. அதை நான் அனுப்புறதுக்கு தயாராகவும் இல்லை. இப்போது நம்ம காரைக்காலாக இருக்கட்டும், திருவாரூராக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், அரியலூர், பெரம்பலூர், இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப ஆசை அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோருமே எங்கே வரணும், தஞ்சாவூரில் வந்து பாதம் பதிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இது ரொம்ப நீண்ட நாள் கனவு எனக்கு. நம்ம பெரிய கோயில் கிரிவலம் அதை எப்படியாவது பண்ணணும்.
அது பண்ணால் நிறைய ஊர்லேருந்து வருவாங்க. திருவண்ணாமலைக்கு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க போகிறவங்க வந்து நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயிலை வலம் வரணும், நம்ம தஞ்சாவூரை வலம் வரணுங்கிறது என்னுடைய நோக்கம். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். அது இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர், ஒரு பேர் 2 பேர் இல்லை, 50,000 பேர். விரைவில் 1,00,000 இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள் தொடுவோம். அதுக்கு எதனால பெருமை அப்படின்னா, வெளியூர்ல இருக்கிறவங்களாம் தஞ்சாவூர்ல கால் பதிக்கணும். அது மாதிரி தான் நம்முடைய டைடல் பார்க்கையும் அந்த நோக்கத்தோடு தான் பண்றோம். சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் வேலை வாய்ப்பை தஞ்சையில் வழங்கி வருகிறோம். ஒரு 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டாகிவிட்டு அடுத்தது இன்னொரு டைட்டில் பார்க் கேட்டிருக்கோம். விரைவில் அதுக்கான பணிகள் துவங்க இருக்கிறது. முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் அறிவிக்க இருக்கிறார்கள். அதையும் சிறப்பாக செய்வோம். அது மட்டும் இல்லாமல் மெயின் டைட்டிலும் கேட்குறோம். அதுவும் வந்தது அப்படின்னா 35,000 பேருக்கான வேலை வாய்ப்பு. அதனால இங்கே இருக்கக்கூடியவங்க யாருமே உங்களை பற்றி மட்டும் படிக்கிறத மட்டும் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களை பாதுகாக்கிறதுக்கான அனைத்து பணியும் உங்களுடைய சகோதரனா மேயர் கண்டிப்பாக அதை செய்து கொண்டே இருப்பார், உங்களை சுற்றி இருந்து கொண்டே இருப்பார். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நம்முடைய இன்ஸ்பெக்டர் சந்திரா அவர்களை பற்றி கூட அருமை சகோதரர் சொன்னார். அவர் எப்பொழுதுமே அருமையாக பேசக்கூடியவர், எல்லா விஷயத்தையும் உண்மையை நேரடியாகவே உடைத்து பேசக்கூடியவர். அப்படி பேசும்போது அருமை சகோதரி சந்திரா அவர்களை பற்றி சொன்னார்கள். பெண்களுக்காக போராடக்கூடியவர், பெண்களுக்காக அனைத்தையும் செய்யக்கூடியவர் என்று. நான் ஒரு மேயராக ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். கோரிக்கை அல்ல, மேயர் உத்தரவு தான் போட வேண்டும். ஆனாலும் என் அருமை சகோதரியிடத்தில் கோரிக்கை வைப்பது, ஆண்களையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்பதை தான் நான் உங்களுக்கு அன்போடு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னால் உங்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ஒரு பெண் வந்து விட்டால் ஆணை உரித்தெடுத்து விடுவீர்கள். அதுபோல் இல்லாமல் அன்பாக, அது உண்மையிலே பெண்ணிடம் அந்த குறைகள் ஆணிடம் இருந்தால் அவரை தண்டியுங்கள். ஆனால் பெண்களுக்காகவே ஒரு பட்சமாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் மேயரும் பெண் பக்கமாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் அவர்கள் பாவம். அதனால் இதை உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ். போனா அது சரியா தப்பாலாம் இல்லை, பெண் சொல்லிட்டா வெளுடா அவனை பிடிச்சி வை உள்ள வை அப்படின்னுறது. ஏன்னா இதை நான் தொடர்ந்து கேள்விப்பட்டு இருக்கேன். அதனால அந்த பணியை கொஞ்சம் சிறப்பாக செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இங்கே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி, நம்முடைய மருத்துவக் கல்லூரி விரிவாக்க பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும், நம்முடைய முனிசிபல் காலனியை சார்ந்த நம்முடைய வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய அண்ணன் சந்திரசேகரன் அவர்களுக்கும், அதே போல இயற்கை விவசாயத்தை பற்றி இங்கே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும், அருமை சகோதரி சந்திரா மேம் அவர்களுக்கும், அதே போல தலைமை உரையாற்றிருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் சார் தலைவர் அவர்களுக்கும், இங்கே வந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நன்றியுரை வழங்க இருக்கின்ற சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கும், மன்னை உமாசங்கர் அவர்களுக்கும், கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், சந்திரமோகன் அவர்களுக்கும், மன்னை உமாசங்கர் அவர்களுக்கும், மன்னன் உமாசங்கர் அவர்களுக்கும், முத்து சோமசுந்தரம் அவர்களுக்கும், நம்முடைய அருமை சகோதரி டாக்டர் வெண்ணிலா அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்த அருமை சகோதரி அவர்களுக்கும் எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எந்தவித உதவியாக இருந்தாலும் நீங்கள் மேயர் அலுவலகம் வாங்க. உங்களுக்கு செய்வதற்கு உங்களுடைய சகோதரன் கதவை திறந்து வைத்து காத்து கொண்டிருப்பான் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டு, மிக சிறப்பான ஒரு பணியை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேணாம். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட, இன்னைக்கு 90% சாலைகள் முடித்திருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்கு சென்றாலும் சாலைகள். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் புதிய பேருந்து நிலையம் போகிறீங்கன்னா ஃபுட் கோர்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு சென்னை லெவலுக்கு மாறி இருக்குது. அது மட்டுமல்ல, இங்கே அருகாமையில் வந்து நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அரங்கத்தில் 3 எபிக் தியேட்டர் வந்திருக்கு. இதுவும் இந்தியாவிலே இல்லாத முதல் முறை. அது நம்முடைய தஞ்சைக்கு தான் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். முன்னாடியெல்லாம் நம்ம போய் திருச்சியில் படம் பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தெரியும், நம்மெல்லாம் திருச்சியில் போய் பார்ப்போம். ஏன்னா நம்ம ஊரை விட பெரிய ஸ்க்ரீன் திருச்சியில் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், டெல்டா திருச்சியும் சேர்த்து தான் அவர்களெல்லாம் தஞ்சாவூரில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது என்றால் அது இந்த முறைதான் அப்படி நடந்திருக்கிறது. தஞ்சையை நோக்கி தான் திருச்சியாக இருந்தாலும் வர வேண்டும் என்கின்ற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். அதனால் மிக சிறந்த ஒரு சிறந்த சூழ்நிலையில் நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் தஞ்சாவூர் வேறு லெவலில் போகுது, முன்ன மாதிரி இல்லை, இப்போல்லாம் வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் மிக சிறப்பாக நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சில செய்தியெல்லாம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. திடீர்னு மேயர் மீது
சிபிஐ வழக்கு, அதனால் அவர் மனைவி மேலே வந்து லேண்ட் வாங்கிட்டாரு, மாநகராட்சி இடத்தையெல்லாம் வாங்கிட்டாருன்னு அதெல்லாம் நீங்கள் அப்படி இப்படி கடந்து போயிடணும். காரணம் என்னென்னா, அப்போ தான் சரியான பாதையில் போயிட்டுருக்கோமோ அப்படிங்கிறத நாம் உணர முடியும். நம்ம போயிட்டுருக்கிறப்போ எல்லாரும் சூழ்ந்து நின்று ஒரு 100 பேர் அடித்தாதான் கரெக்டான பாதையில் போகிறோன்னு அர்த்தம். நம்ம போகிற பாதை வந்து ஒருத்தருமே இல்லாமல் ஒரு எம்டி, ஒரு சாதாரண சாலையாக இருக்குது, அங்கே மக்கள் நடமாட்டமே இல்லை அப்படின்னா நம்ம தப்பாக போகிறோம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அதனால் இது போன்ற சர்ச்சைகளும் இது போன்ற விஷயங்களையும் உங்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல பெயரை சம்பாதித்திருக்கக்கூடிய உங்களுடைய மகனாக இருக்கக்கூடிய எனக்கு பல முறையில் பலவிதமான தாக்குதல் எல்லாம் வரும். இதெல்லாம் சந்தித்து தான் நம்ம அடுத்த உயரத்தை தொட வேண்டும். ஆனால் அது ஒரு விஷயம் அல்ல. விரைவில், இன்னும் சொல்ல போனால், நான் தேதி சொல்லக்கூடாது, இன்னும் ஒரு வாரத்திற்குள் ஒரு நல்ல தீர்ப்பு வந்து இவர் எல்லாத்தையும் என்ற ஒரு நீதியை பெறக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு தூய்மையான மேயர் என்பதை இன்னும் ஒரு வார காலத்திலே எப்பொழுதும் நான் இந்த மேடையில் பேசுவதெல்லாம் உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும். அப்படித்தான் நமது நீதிமன்றமும் ஒரு சிறந்த தீர்ப்பை வழங்கும் என்பதை நான் எண்ணுகிறேன். அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த பொங்கலுக்கும் இதே போல் வரும்போது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இதெல்லாம் விடுபட்டிருக்கு என்று சொன்னார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு சகோதரனாக நான் இருந்து செய்வேன் என கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.